அதிகாரம் வசனம் 31 முதல் 34 வரை. மத்தேயு 6 அதிகாரம் வசனம் 31 முதல் 34 வரை. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவாராக. ஆமென். The scripture reading this morning is taken from Matthew chapter 6 verses 31 to 34. Matthew 6 verses 31 to 34. Therefore do not worry, saying, what shall we eat? Or what shall we drink? Or what shall we wear? For after all, these things the Gentiles seek. For your heavenly Father knows that you need all these things. But seek first the kingdom of God and His righteousness, and all these things shall be added to you. Therefore, do not worry about tomorrow, for tomorrow will worry about its own things. Sufficient for the day is its own trouble. May the good Lord bless this word and speak to each and every one today. Amen. மறுபடியுமாக உங்க மத்தியிலே இந்த புது வருஷத்தோட வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த வாசிச்ச 31 34 முக்கியமாக 33வது வசனத்தை நீங்க நோட் டவுன் பண்ணி, அதுதான் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம். ஓகே, Matthew chapter 6 verse 33 is the God's word for this year. ஆசீர்வாதமான வார்த்தை தேவன் இந்த வருஷத்துக்கு நமக்கு கொடுத்தது அதுதான். But seek first the kingdom of God and His righteousness, and all these things shall be added to you. அப்படின்னு போட்டிருக்கிறது அந்த வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கண்களை மூடி இந்த வசனத்தின் மூலியமாக தேவன் நம்மளோடு பேசணும் என்று ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவர் நல்லவர் ஐயா, நீர் ஒருவர் வல்லவர் ஐயா, நீர் ஒருவர் அற்புதம் அடையாளம் செய்கிறவர். இதோ எங்க மத்தியிலேயும் அப்படியாக காரியங்களை செய்து கர்த்தாவே, இந்த புது வருஷத்துக்குள் அடியெடுத்து உங்க வார்த்தையை தியானிக்க, இந்த வாக்கு தத்தத்தை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்து வருகிறதுக்காக கூட நன்றி. தொடர்ந்து இந்த நாள் ஆராதனையில எங்களோடு பேசும் ஐயா. ஆவியானவரே, ஹல்லேலூயா. நாங்கள் வந்த சூழ்நிலையை அறிந்திருக்கிறீர், எங்க உள்ளத்திலே போகும் காரியங்களை அறிந்திருக்கிறீர். ஆனாலும் பலப்படுத்துகிறவர் நீர் ஒருவர், உற்சாகப்படுத்துகிறவர் நீர் ஒருவர். எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கிருபை செய்யும். இதோ எங்களை முழுமையாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வாக்குமாறாத நாமத்தில் இருக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தேவஜனமே, 31 மாலை உங்களோடு இந்த வசனத்தில் பேசினேன். சில ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தேன், அதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு பைபிள் ஸ்டடி இல்லை, இருந்தாலும் பைபிள் ஸ்டடி மாதிரி உங்களோடு நான் பேசுவேன், நீங்கள் என்கிட்ட பேசணும். ஆனால் பைபிள் ஸ்டடி மாதிரி ஜோக் அடிக்காதீங்க, இது ஆராதனை. ஸோ சீரியஸாக கேட்டால் சீரியஸாக சொல்லணும். எல்லாம் சீரியஸாக இருக்கீங்க, வெரி குட். ஓகே, மறுபடியும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கண்ணோட்டம். தேவன் இந்த நாளிலே கொடுத்த இந்த வாக்கு தத்தம் நான் சொன்ன உங்கள்கிட்ட இந்தியாவில் கொடுத்தாரு, அதை இங்கே உறுதிப்படுத்தினார். உறுதிப்படுத்துறது மட்டுமில்லை, பல பேர் என்னோடு வந்து பேசி அந்த வார்த்தை அவர்களோடு பேசியது, அவர்களோடு பலப்படுத்தியது, அவர்களுக்காகவே தேவன் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். சில பேர்
பாஸ்டர் நான் ஜெபிச்சேன், தேவன் இந்த வசனத்தை கொடுத்தார், ஆனால் நான் யார்ட்டையும் சொல்லாமல் ரகசியமாக வச்சிருந்தேன். திடீர்னு நீங்கள் இந்த வசனத்தை பேசினோரு தேவன் என்னோட அதை உறுதிப்படுத்தினார் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வசனம் புறப்பட்டு வந்துச்சு. சபையில் பல பேர்த்துக்கு பல வேதனைகள், கஷ்டங்கள், சுகவீனங்கள் எல்லா மத்தியிலையும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதன் மத்தியிலே தேவ பிள்ளைகள் எழுந்து நின்று காரியங்களை தேவனுக்காக செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நாள்லையும் இந்த வர்ஷிப்பை நடத்த மகன் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஃபார் 1 week இஸ் சஃபரிங். ஓகே, வேதனைன்னா மற்ற வேதனை இல்லை, சரீர பலகீனத்தில் வாந்தி வயிற்றால நினைக்கிறேன் நேற்று கூட ட்ரிப்ஸ் போயிட்டு வந்திருக்கிற போல இருக்கு. ஓகே, ஆனால் அதன் மத்தியிலே இந்த ஊழியத்தை செய்யணும். அவரோட பேரை கொடுத்தாச்சு, நான் கொடுத்துட்டேன் இந்த ஊழியத்துக்குன்னு சொல்லி இங்கே நின்று ஊழியத்தை செய்த அந்த மகனை தேவன் தொடர்ந்து மகனையும் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஏன்னா தேவன் சொன்ன இந்த வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். ஏன்னா கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஸோ இதை நான் செய்யும் போது மற்ற காரியத்தை தேவன் காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் அவர் செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அதை தடை செய்கிறதுக்கு ஒருத்தன் எல்லா காரியத்தையும் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் நிச்சயமாக நான் இன்னைக்கு கூட காலையில் ஒரு பிரதர்கிட்ட சொன்னேன், அவன் என்ன வேணாலும் செய்யட்டும், ஜெயம் யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு மட்டுமே. He thinks he can win. இந்த பிசாசு அவன் நினைக்கிறான் எப்படியாச்சும் செஞ்சு அவன் ஜெயிச்சிருவான்னு. ஆனால் அவன் எப்போதுமே தோத்து போனவன் தான். தேவ பிள்ளைகள் மட்டுமே ஜெயம் எடுத்து தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்காகவே நம்ம எல்லாத்தையும் தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இப்போ மறுபடியும் அந்த காரியங்களை நம்ம நினைவு கூற போகிறோம். அதாவது தெரிஞ்ச காரியம். அதுக்காக நான் கீழே வந்து உங்களோட கேள்வி கேட்க போறேன். ஓகே, ஸோ தேவன் சொல்கிறார் முதலாவது, ஓகே, ஃபர்ஸ்ட். அப்போ வாழ்க்கையில எதை செய்தாலும் முத இடத்தை தேவனுக்கு கொடுக்கணும். ஓகே, we must give the first place for the Lord. ஓகே, ரெண்டாவது இடம் இல்லை. ஓகே, நான் அன்னைக்கு சொன்னேன், சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, எங்கேயாச்சும் போனா இருந்தாலும் சரி, எதையாச்சும் வாங்கணும், எதையாச்சும் செய்யணும்னா இருந்தாலும் சரி, யாரோடு பேசுறதா இருந்தாலும் சரி, அல்லது சில பேர் வாக்குத்தத்தமாக சில காரியங்களை நம்மளோட என்ன சொல்றது, ஃபைட் பண்றதுக்கு பேசுவாங்க. இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு நிமிஷம் தேவன்கிட்ட ஜெபித்தா தேவன் உடனே சொல்லுவாரு என்ன செய்யணும், என்னத்தை செய்யக்கூடாதுன்னு. ஓகே, அதுதான் முத இடம். ஓகே, மஸ்ட் கிவ். இந்த முத இடத்தை தேவனுக்கு கொடுக்கறது அர்த்தம் என்னன்னா, தேவனோட வாக்கு தத்தத்தின்படி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், God has given us 2 commandments இந்த புது ஏற்பாட்டில். இந்த பழைய ஏற்பாட்டில் டிட்ரானமியில் சொன்னார். அன்றைக்கி எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்க என்று நினைக்கிறேன், திருப்பி வாசிக்க வேண்டாம். அதில் தேவன் சொன்னது, love your God with all your heart, with all your strength, with all your soul. ஆமாம் இல்லையா? ஸோ தேவனை நான் முழுமையாக நேசிச்சேன்னா அவருக்கு தான் முதல் இடத்தம். That's what God says, seek first God. அப்புறம் அவரோட கிண்டத்தை குறித்து நான் உங்கள் மத்தியில் சொல்லிட்டேன். ஓகே, கிண்டம்னா ஒரு டெரிட்டரி இல்லை, அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு. The kingdom is inside you. அது என்னன்னா தேவன் நம்மளை ஆளுகை செய்யணும். ஓகே, God must rule in our life. ஓகே, இந்த ஆளுகை நம்ம மனிதர்கள் என்ன செஞ்சிட்டோம், நீங்கள் சாமுவேலில் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் சாமுவேலில் தேவன் இந்த ஆளுகையை ராஜாட்ட கொடுத்துட்டோம். ஓகே, we don't want God to rule us ன்னு சொல்லி ராஜாட்ட கொடுத்துட்டோம். ஸோ இப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, முதலாவது தேவனோட ராஜ்யத்துக்கும் அவரோட நீதிக்கும் இடம் கொடுக்கும் போது இதெல்லாம் கூட்டி கொடுப்பேன் என்று சொல்கிறார். அப்பனா you must give your life forward to the Lord so that the Lord will rule you. அவரு நம்மளை ஆளுகை செய்யணும். இந்த ரூல்னு சொல்லும் போது அவர் நம்மளை லைக் ரோபோட் மாதிரி நடத்த மாட்டார், கவலைப்படாதீங்க. ஓகே, கண்ட்ரோலாக பண்ண மாட்டார். இந்த ரூல்னா அவர்கிட்ட முழுமையாக கொடுக்கும்போது அவர் நம்மளை வழிகாட்டுவார். அந்த வசனத்தை உங்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறோம். போகிற இடம்லாம் அந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் அவருக்கு முதல் இடத்தை கொடுக்கும்போது அவர் சகலத்தையும் வாய்க்க செய்வார். ஓகே, அப்படியாக அந்த வசனம் நம்ம மத்தியிலே பேசியது. ஸோ அதுதான் கிங்டம் ஆஃப் காட். இது முக்கியமாக நீங்க இந்த லார்ட்ஸ் பிரேயர் சொல்வீங்க தெரியுமா? லார்ட்ஸ் பிரேயர் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? என்ன ஜெபம்?
இந்த சர்ச்சில் சொல்கிறதே இல்லை. ஒரு வாட்டி வரும், அதை நம்ம ப்ரேயர் சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரலோகத்திலே செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அதுதான் இந்த கிங்டம். பரலோகத்தில் என்னத்தெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதை பூமியிலும் செய்யுமையா அப்படின்னு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறது. Okay, we tell the Lord, Lord, you rule me. What you plan to do in the heaven, do it here, Lord Jesus. I'm there. அப்படின்னு ஒப்பு கொடுத்து காரியத்தை செய்கிறது தான் அந்த கிங்டம் ஆஃப் காட். அப்புறம் ரைச்சஸ்னஸ். ஓகே, இப்போ ரைச்சஸ்னஸ்னு வரும்போது நீதியின் காரியங்கள். பல காரியத்தை நம்ம நீதியை விட்டு போயிட்டோம். அதனால தான் ஒரு வசனம் சொல்லுது, வாசிங்க, ரோமர் 3:23. ரோமன்ஸ் சாப்டர் 3 verse 23. ரோமர் 3:23, சாரி 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அது ஆக்சுவலி அந்த வசனம் பாதி தான். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, for all have sinned and fall short of the glory of God. எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம். எல்லாரும் பாவம் செய்து தேவனோட மகிமைக்கு விலகிட்டோம், அல்லது அந்த மகிமையை விட்டு வந்துட்டோம். ஆனா தேவன் இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த மகிமையை திருப்பி கொடுக்கும்படி, அந்த ஆசீர்வாதத்தை திருப்பி கொடுக்கும்படி தான் நம்மகிட்ட சொல்றாரு, ரிப்பேண்ட், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நம்மளோடு பேசிக்கொண்டு அவர் வருகிறார். ஸோ தேவஜனமே, இந்த நாளிலும் இந்த நீதியின் காரியம், ஓகே, நான் உங்கள்கிட்ட எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர சொன்னேன். ஒரு சின்ன பாய் கூட என்கிட்ட சொன்னார், பஸ்டர் நான் 17 செஞ்சுட்டேன் பஸ்டர் அப்படின்னு. ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி ஹேவ் டன். உண்மையாக எல்லாம் செஞ்சிட்டீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நான் வந்து டக்கு டக்குன்னு கேட்கும்போது எப்படி சொல்லுவீங்களன்னா, வசனத்தை சொல்லணும், அந்த வசனத்தில் தேவன் என்ன சொல்கிறாருன்னு சொல்லணும். நீங்கள் நீட்டாக வாசிக்கலாம் வேண்டாம். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்க, எல்லாம் ரெடியா? வரலாமா? கேமரா ரோல், கேமரா. Hallelujah. ஓகே, இப்போ நீதி அல்லது அநீதி, ரைச்சியஸ்னஸ் or அன்ரைச்சியஸ்னஸ், ஏதாச்சும் நீங்க சொல்லலாம். இது நீதி, இதை செய்யலைன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இதை செய்யணும் ஆனா இதை செய்யறது இல்லை, அவ்வளவுதான். புரியுதா? அதை வசன மூலியமாக சொல்லணும். ஓகே, what the word of God or where the word of God says அப்படின்னு. இதுக்கு ஏன் அப்படி கேட்குறேன்னா, நான் எப்போதும் சொல்கிறேன், எல்லாரும் இப்போ பேசும்போது பைபிள் சொல்லிச்சா? சிகரெட் குடிக்கலாமா? சிகரெட் குடிக்கக்கூடாது பிரதர். பைபிள் சொல்லிச்சா? தண்ணி குடிக்கக்கூடாது பிரதர். ஐ மீன், நான் சொல்கிற தண்ணி வேற, தண்ணி குடிக்கக்கூடாது பிரதர். பைபிள் சொல்லிச்சா? அப்படி தான் எல்லாரும் கேட்குறாங்க. ஸோ இப்போ பொய் சொல்லலாமா? பைபிள் சொல்லிச்சா பொய் சொல்லலாமா? அதுக்கு தான் நான் இப்படி வசனத்தின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, யார் ரெடியாக இருக்கீங்க முதல் சொல்கிறதுக்கு? ஓகே, என் டாக்டர் முதல் கை எடுத்துட்டாங்க. என்ன தப்பிச்சிடலாம் பாருங்க, மற்றவங்க சொல்கிறதுக்கு முதல் அந்த வசனத்தை சொல்லலாம். நான் தப்பிச்சிட்டேன். சொல்லுங்க ஒரு வசனம். வாட் இஸ் அன்ரைச்சியஸ்னஸ்? லைங். லைங் போன வாரம் சொல்லிட்டேன். cannot tell. ப்ரைட்னா பெருமை. ஓகே, பெருமை இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. எந்த வசனம் சொல்லுகிறது? Proverbs 16:18 telling, what it's telling? Pride leads to destruction and opposes God's way. தேவனுக்கு எதிராக அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் the pride. ஓகே, அது இருக்க கூடாது. அப்ப அது நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, இன்னைக்கு தேவன் சொல்றாரு, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கன்னா, pride என்கிட்ட இருந்துச்சுன்னா அதை விட்டு நானே வெளியே வரணும். Are you following what I'm trying to teach you all? Okay, you tell me one. Hatred. Very good.
Can you hate people? Cannot, brother also cannot, you know. Okay, tell, where is the verse? ஏன் எவ்வளவு மெதுவா பேசுற? சத்தமா பேசு. 1 John 3:15. என்ன வசனம் சொல்லுது? Whoever hate his brother is a murderer. லோ, யாராச்சும் அவங்க பிரதரையோ அவங்க சிஸ்டரையோ ஹேட் பண்ணனா இஸ் a murdererன்னு பைபிள் சொல்லுது. So you cannot hate anyone. Okay? பாஸ்டர், கஷ்டம் தான் எனக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப பேர் நமக்கு எதிராக காரியங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்கிறாங்க, இஷ்டத்துக்கு சொல்றாங்க. But what to do? God says, first seek the kingdom of God and His righteousness. முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம் சொல்லி அடுத்த வாரம் நான் வருவேன். ஓகே, இன்னொரு 3 வாரத்துக்கு அல்லது 4 வாரத்துக்கு என் மூஞ்ச தான் நீங்க பார்க்கணும். நான் தான் பிரசங்கம். ஓகே, என்னென்னத்தெல்லாம் கூட்டி கொடுக்க போறாரு, என்னென்ன ஆசீர்வாதம். நான் போன sermonலயே சொல்லிட்டேன், துணிமணி உங்களுக்கு தேவையே இல்லை, நிறைவான ஆசீர்வாதம். யார் யாருக்கு வேணும் ஒவ்வொரு வீட்டுக்கு போங்க, நிறைய அள்ளி கொடுப்பாங்க. ஓகே, சாப்பாடு நிறைவாக இருக்கிறது, தண்ணி ஃபுல், ஆனா வேற ஏதோ குறைவாக இருக்குது. அதைத்தான் தேவன் அந்த வசனத்தை சொல்லுவாரு, நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று. சரி, அடுத்தது யாரு ரெடியா இருக்கீங்க? அன்ஃபர்கிவ்னஸ். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? மன்னிக்கவே முடியலங்க எனக்கு. ஹேட்ரட் ஒண்ணு வேற, unforgiveness வேற. ஓகே, வசனம் எங்க சொல்லுகிறது? Matthew 6:15. Matthew 6:15. ஹலோ, எல்லாம் எழுதி வச்சிருங்க, நான் திருப்பி வருவேன் உங்கள்ட்ட கேட்கிறதுக்கு. If you do not forgive others their sins, your Father will not forgive your sins. If you don't forgive others, உங்க பாவம் மன்னிக்கப்படாது. எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, I don't care, அவனை மன்னிக்க முடியாது. ஆனா நம்ம போய் தேவன்கிட்ட ஜெபிச்சு, ஆண்டவரே நான் இதை செஞ்சுட்டையா, நான் இதை சொல்லிட்டையா, என்னை மன்னிங்கன்னா தேவன் சொல்லுவாரு, நீ போய் அவனை மன்னி. அப்படிதான் வசனம் சொல்லுது. ஓகே, இப்ப எத்தனை காரியம் முடிச்சிட்டோம்? 3 சொல்லுங்க. 1 pride, 2வது hate, இன்னொன்னு forgiveness. ஓகே, unforgiveness. ஓகே, நீங்க சொல்லுங்க, கை தூக்கிட்டீங்க. மாத்தி பேசுறது. You know, bullet, செக்க புத்தார். சொல்லுங்க, வசனம் எங்க சொல்லுது? நீதிமொழிகள் 10:31. என்ன நாவு? இந்த புரட்டி பேசுகிறவங்களோட நாவு எப்படி ஆகுன்றாரு? அறுப்புண்டு. அறுப்புன்னா இங்கிலீஷ்ல அது என்ன சொல்லுது? நீதிமொழிகள். ஆமா, நீதிமொழிகள் ப்ரோவர்ப்ஸ். ப்ரோவர்ப்ஸ் 10:31. ஐயா போடியா, எங்க நம்மளோட ஆளு காணாம போயிட்டாரு? உள்ள இருக்காரு. ஓகே, போடியா. நீதிமொழிகள் ப்ரோவர்ப்ஸ் 10:31. இங்கிலீஷ்லயும் பார்த்துருவோம். இந்த அருவருப்புன்னா சில பேர் நாக்கு அரிக்குதுன்னு நினைச்சுக்குவாங்க. The mouth of the righteous brings forth wisdom, but the perverse tongue will be cut off or cut out. Is God serious about all this? தேவஜனமே, தேவன் சீரியஸா இருக்காரா இல்லையா? He is very serious. That's what he is talking to you. Okay, நான் இன்னொன்னு மேபி அப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், எதற்காக நம்மளை இவ்வளோ விசுவாசித்து தேவன் இந்த காரியத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. Because he want to bless us with his spiritual blessing. தமிழ்ல சொன்னா, ஆவியின் கனியினால் நம்மளை அபிஷேகித்து நம்மளை உயர்த்துகிறதுக்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அதுக்கு தான் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த சொல்கிறார். அப்படின்னா ஏதோ இந்த மாதிரி அன்ரைச்சஸ்னஸ் நம்ம வாழ்க்கையில இருக்கு. ஓகே, சோ எத்தனை முடிச்சிட்டோம்? pride, hatred, unforgiveness and bale talking. Are you following? Okay, next. Okay, wife கை தூக்கிட்டாங்க. என்னது? envy தமிழ்ல பொறாமை. Okay, jealous. Okay, Proverbs 14:13.
14:30. ஐயா சொல்ல அப்படி மேல போட்டுறியா? சொல்லுமா. Envy destroys from within by rottenness in the bones. Envy destroys from within like rottenness in the bones. பாருங்க, உங்க போன்ல சில சமயத்துல rottenness வருது. போட்டிங்களா ஐயா? A sound heart is life to the body, but envy is rottenness to the bones. So எலும்பு திடீர்னு என்ன சொல்றது, rotten ஆகுதா? என்ன சொன்னாரு? இதுக்கு வைட்டமின்லாம் சாப்பிட முடியாது. நீங்க நினைக்கிறீங்க, சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, போனுக்கு வைட்டமின் சாப்பிடலான்னு. இந்த வைட்டமின் இந்த சீக்கு இருந்துச்சுன்னா வைட்டமின்லாம் சாப்பிட்டா சரி வராது. ஐ ஃபாலோவிங்? ஓகே. எத்தனை வந்துட்டோம்? 5. 1 2 3 4 5 வந்துட்டோம். எனிவன்? அடுத்தது இங்க கை தூக்கிட்டாங்க. நில்லியா வந்துடுறேன். எங்க கோவம்? James 1:20 என்னமா சொல்லுது? Hatred is equated with murder in God's eyes. அதே தான் இந்த hatred சொல்ற மாதிரியே இந்த கோவம் is like a murder. ஓகே, வசனம் சொல்லுகிறது. எழுதி வச்சிட்டீங்களா? ஓகே. கோவப்படலாமா படக்கூடாதா? படலாம். ஒரு இடத்துல இருக்கு, கோவப்படுங்க, அதுல பாவம் செய்யக்கூடாது. அப்படி எப்படிங்க கோவப்படுறது பாவம் செய்யாம இருக்கிறது? சொல்லுங்க. கோவம் வந்தா கதவை சாத்தி உட்காருங்க, ஒன்னும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு ஆள் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல போல இருக்கு, கேள்வி கேட்டுருன்னு வரலையா? ஓகே, God is telling you can get angry. ஓகே, ஆனா அதுல பாவம் செய்யக்கூடாது. என்னங்க அர்த்தம்? அதையும் கொஞ்சம் தியானிச்சுக்கணும். நடுவில் வாயின் வார்த்தை விடக்கூடாது. அப்புறம் எப்படி கோவம் வந்து அப்புறம் எப்படி வாயின் வார்த்தை வராம அதுதான் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்து. Yes or not? You get angry, you scold people in name, something all will come out. Yes or not? When you get கோவம் with Rishon, how do you scold him? You never scold her? I asked him and see. He goes scold you, no? Sometimes. How he scold? Stupid, shut up. You stupid, bodo, ella vandrum. Right, Alia? After that, what do you do? He got. You just go off. You go and tell sorry, no? Never. You better tell today before you take the Holy Communion. Am I right or wrong? பாருங்க, கோவப்படலாம். என்ன சிஸ்டம்க்கு நம்ம ஏதாச்சும் செஞ்சிருப்பான். ரைட்டா? எதையாச்சும் நோண்டி விட்டுருவான். கோவப்பட்டீங்க. ஆனா sorry, I scolded you, and you also must be able to tell him sorry for what? For doing all the naughty work. That's how the Lord is telling. Okay? ஆனா இந்த கோவம் தேவன் சொல்றது actually against the Satan. Satanic work. You know the satanic work, தேவ பிசாசின் காரியங்களை உங்க வாழ்க்கையில வரும்போது நீங்க கோவப்படலாம், அதை அப்புறப்படுத்தலாம். பிசாசை நீங்க ஹலோ பிசாசே லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்ல முடியாது. You have to get angry. You have to chase that பிசாசு out of your life. So that time you can get angry. சரி, வேற நீங்க ஒரு கை தூக்கிட்டீங்க, சொல்லுங்க. விக்கிரக ஆராதனைக்கு நமஸ்கரிக்கவும் மற்றும் அதற்கு செவி கொடுக்கவும் வேண்டாம். எங்க சொல்லுது? யாத்திராகமம் 20 அதிகாரம் வசனம் 5. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் செவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுக்குடைய அதிகாரமதை பிள்ளைகளிடம். போதும், அது வசனம் புரியுதுமா உங்களுக்கு? எக்ஸோடஸ்ல இருக்கு. ஓகே, you shouldn't worship idol. ஓகே, இந்த worship idol சொல்லும்போது இது குறித்து பைபிள் ஸ்டடியிலேயே நான் சொல்லியிருக்கிறேன். It's not only an idol, but anything you give the first preference, God don't like.
You must give first preference to God. That's what இந்த நாளிலே புறப்பட்டு வந்த வசனம், first seek. மொத்த தேவனுக்கு தான் கொடுக்கணும், மற்றதுக்கெல்லாம் கொடுக்க கூடாது, மற்ற காரியத்துக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது. ஓகே, மகன் அழகா சொன்னாரு. அது இன்னொன்னு அதுல தொடர்ந்து சொல்லுது என்ன தெரியுமா? அப்படி நீ செஞ்சியானா உன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் எத்தனை தலைமுறை? 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை வரையும் தேவன் கோபமா இருப்பாரு. So it is not something to play. ஓகே, விக்கிர ஆராதனை நான் செய்யறனால நான் தப்பிச்சிடலாம். அது 3-4வது தலைமுறை வரையும் உங்க குடும்பத்தை அட்டாக் பண்ணும். இத பைபிள் ஸ்டடியில படிச்சிருக்கோம். அதனால தேவன் நம்மளெல்லாம் விடுவித்து வச்சிருக்கிறாரு. So never think to go back to that. ஓகே, வேற யார் ரெடியா இருக்கீங்க? சொல்லுங்க. அம்மாவோட காப்பி அடிக்கல, அம்மாவோட காப்பியா உன்னோட சொந்தமா? அம்மாவோட காப்பி தம்பி. Same. Just now he said no other. Stealing. திருடுறது. Verse. Exodus 20. This is one of the commandment. Am I right? All right. Very good. திருடக்கூடாது. இது one of the commandment. Okay? You cannot steal. சரி, வேற நல்ல ருசியானதெல்லாம் சொல்லுங்களா? இதெல்லாம் பழசா சொல்லிட்டு இருக்கீங்க. சர்ச்சுக்கு வரக்கூடாதா, வர முடியாம இருக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க ஒண்ணு. Love for money. Money. It's root of all evil. எங்க வசனம் சொல்லுது? First Timothy chapter 6 9 to 10. பண ஆசை. ஆனா உண்மையா சொன்னா பண தேவையா தேவையில்லையா? தேவை இருக்கு. ஆனா அதை வெறித்தனமா, அது என்ன சொல்லுவாங்க, அது யூ டோன்ட் அத வெறியா சேர்க்க கூடாது. புரியுதுங்களா? வெறியா சேர்க்க கூடாது. நான் ஒண்ணு சொல்றேங்க, பணத்தை நிறைய சேர்க்கறீங்க, வச்சுங்க சேர்த்து வைக்கிறீங்க. திடீர்னு இன்னைக்கு தேவன் சொல்லிட்டாரு கம் அப்படின்ட்டு வச்சுங்களா? யாருக்காச்சும் தேவன் தந்தி போட்டு இன்னும் 1 மாசத்துல உன்னை கூட்டிட்டு போயிருவேன், 2 மாசத்துல உன்னை கூட்டிட்டு போயிருக்கேன்னு சொல்லியிருக்காரா? அவர் அமுக்குனார்னா புஷ்குன்னு போயிடணும். சரி, இந்த பணத்தை என்ன செய்ய போறீங்க? செலவு பண்ணுவீங்க. நீங்க செலவு பண்ண முடியாது, நீங்க தான் போயிட்டீங்களே. சோ இருக்கிற வரையும் சம்பாதிங்க. பெஸ்ட். You need to work, you need money. Work, enjoy with your family. You understand? இருக்கிற வரையும் குடும்பத்தோடு நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இல்லங்க, நான் காசெல்லாம் சேர்த்து வச்சு இத்தனை வருஷம் வந்தோம், நான் அதுக்கு என்ஜாய் பண்ணுவேன். அத்தனை வருஷம் வரையும் இருப்பீங்களா? இல்ல முடியாது. சோ இருக்கிற வரையும் என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு அதான் என்ன பண்ணாரு, அந்த 34வது வசனம் வரும்போது என்ன சொல்லுது? நாளையை குறித்து கவலைப்படாதீங்க. அதுக்கு ஒரு கவலை இருக்கு நாளைக்கு. நீங்க இன்னைக்கு மட்டும் கவலைப்படுங்க. அதுதான் நான் சொன்னேன், அந்த பிரதர் ரவிட்ட சொன்னேன், ஐயா கிறிஸ்துமஸ்க்கு அப்படியே காரியம் எடுத்துட்டு போங்க, கையில காசு இல்லை, இருக்கிறத என்ஜாய் பண்ணுங்க. I always tell people just go around, enjoy. பெரிய பெரிய சாப்பாடு சாப்பிட முடியாது, பரவாயில்ல, காஃபி டீ இந்த பன்னு இதை சாப்பிட்டுட்டு குடும்பத்தோட என்ஜாய் ஆகுங்க. God will bless you. ஓகே, புது இன்னொன்னு பிரதர் செல்வகுமார் சொல்லுங்க, ஒரு புதுசா ஒன்னு சொல்லுங்க. Revelation 21:8 என்னது? இல்ல ஒண்ணே அதுல இருந்து சொல்லுங்க. Revelation 21:8 பயப்படுறது, cowardly, unbelieving. சரி, 1-2 அங்க நிறைய இருக்கு. இதெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது தெரியுமா? ஓகே, இது ஆனா பயப்படுறது. ஓகே, even you fear or coward, you know coward, தேவனுக்காக நிக்கிறது இல்ல. ஓகே, அப்புறம் அங்க போட்டுருக்குது இன்னொன்னு என்ன, unbelieving. ஓகே, இப்ப தேவன் சொல்றாரு இந்த வருஷம் வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்றாரு. என்ன சொன்னாரு? First seek the kingdom of God and his righteousness and all this will be added. பிசாசா நம்ம உடனே காதுல ஊதுவான்,
நீ இதெல்லாம் செஞ்சவர் என்ன உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரா? அதுவும் அடி எடுத்து வச்சு பாருங்க, போன 31 இவர் தான் வர்ஷிப் செஞ்சார். வர்ஷிப் செஞ்சு வாக்கு தத்தம் வந்துருச்சு. வந்தவரை என்னாச்சு? வயித்தால வாந்தி. இப்போ என்னாச்சு வாக்கு தத்தம்? அவர் இப்போ என்ன சொல்லலாம், அல்லது இந்த வாரம் வர்ஷிப் செய்ய சொல்லும் போது அவர் உடனே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், ஏற்கனவே செஞ்சு என் நிலைமை இந்த நான் இனி வர்ஷிப் செய்யலப்பா, என்னை விட்டுருங்க, எனக்கு ஒரு 2 வாரம் இன்டர்வியூ கொடுங்க சொல்லியிருக்கலாமா இல்லையா? இதை அவன் பாருங்க எப்படியாச்சும் அந்த வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடாதுன்னு அன்பிலீவிங் கொண்டு வருவான். But you, when you stand today, the worship, you can see great thing God did. Am I right? That's the blessing. Okay, வேற புதுசு துரோகம் சொல்லுங்க. துரோகம் தமிழ் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? betrayer. Matthew 26 14 and 15. betrayer தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? பின்னால குத்துறது, காட்டி கொடுக்கிறது. ஆமா இல்லையா? என்ன இதுக்கு தலை கீழே விட்டீங்க? ரொம்ப பேர் betrayer இருக்கீங்க. இல்லை, இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. இந்த வாக்குத்தத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து இன்னும் ஆசீர்வாதத்தை பெரும்படி தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சோ betrayal செய்யாதீங்க. ஒரு ஆள்கிட்ட எஸ்னா எஸ்னா நடந்துக்கணும், ஒரு ஆள்கிட்ட நோனா நோன்னு சொல்லிடணும். Don't betray the person because that is one of the thing unrighteousness. வேற யார் புதுசா வச்சிருக்காங்க? புதுசு ஜேம்ஸ் சொல்லுங்க. ஜேம்ஸ் greed and compromises. Greed. Ephesians 5:3. Ephesians 5:3. Ephesians 5 verse 3. Greed na? Greed na? Greed la? Greed na? Tama. Tama. Okay. பேராசை, பொருளாசை. இன்னொன்னு, பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டான். உங்களுக்கு இப்பெல்லாம் ரொம்ப ஆத்திரம் வருது இல்லை, ஏன்னா நீங்களும் வாங்க முடியும். ஆனா அவன் எப்படி வாங்கியிருப்பான்? திருடி இருப்பான், இதை செஞ்சிருப்பான், அதை செஞ்சிருப்பான். பிளஸ் எரிச்சல், அந்த பாருங்க இதெல்லாம் சேர்ந்து உள்ளுக்கு வரும். You think God likes? God, you know what God is telling? Always bless them. Bless everyone. அவர் தேவ மகனா இருந்தாலும் சரி, தேவ மகனா இல்லாம இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? அவர்களை ஆசீர்வதிங்க. நம்ம வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரவே கூடாது. இதைதான் தேவன் நமக்கே சொல்லி கொடுக்கிறார். வேற ஏதாச்சும் புதுசு? என்ன புதுசு சொல்லுங்க? இல்ல டைட்டில் சொல்லுங்க. என்ன புதுசு? பொய் சாட்சி. ஓகே, அந்த அவங்க சொன்னதுக்கு ஈக்குவலா வருது. பரவாயில்ல, வசனத்தை சொல்லுங்க. 20ஆம் அதிகாரம் எது? யாத்ராகமம் 20 வசனம் 16. 16 யாத்ராகமம். ப்ரோப்ஸ். பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஓகே, என்ன ஆகும்? சொன்னா என்ன ஆகும்? அங்க போடுங்க. சொல்லியா? அப்ப பொய் சாட்சி சொல்லலாம். பொய் சாட்சி சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொன்ன என்ன ஆகும்? போங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? இந்த நாவு என்ன சொன்னாங்க? அவங்க வெட்டுப்படும். பாருங்க, தேவனோட வசனம் தான் சங்கிலி மாதிரி. சில சமயத்துல இங்க இப்படி சொல்லி இருக்கோம், ஆனா அங்க கனெக்ஷன் அங்க இருந்து வரும், இங்க இருந்து கனெக்ஷன் வரும். ஓகே, சோ இந்த பொய் சாட்சின்றது வாயில தான் சொன்னேன். வாயில சொன்னோர நாக்கு வெட்டப்படும். ஓகே, இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆவியானவர் சொல்ற ஒரு காரியம் சொல்றேன். பைபிள்ல ப்ரோப்ஸ்ல நீங்க வாசிச்சீங்கன்னா, நீதிமான் எத்தனை வாட்டி விழுவான்? The righteous will fall. How many times? 7 தரம் போட்டிருக்கு பைபிள்ல. 7 தரம் விழுவான். அவன் தேவன்
எழுப்பி விடுவார். அப்படின்னா உளுந்தா எந்திரிக்கணும். ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? உளுந்த வந்தா எந்திரிக்கணும். Okay, so righteous person when they fall, God will lift him up. He will stand again. And when he start walking, he will fall again. And God will lift. ஆனா அதே வசனத்தை தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா the wicked will fall. And there's no getting up, Finish. You read the Bible nicely. அந்த வசனத்தை நீங்க போய் நீதிமொழியில வாசிச்சு பாருங்க. எந்திரிப்பான். உழுவ தேவன் எழுப்பி விடுவார். அவர் உழுவுறது எதனால உழுவுறான்? கல்லுல தடுமாறியா உழுவுறான்? தவறு, பாவம் ஏதாச்சும் நம்ம செஞ்சோம், தவறு விழுந்துட்டு ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கயா, தேவன் எழுப்பி விடுவார். நீதிமான் விழுந்துட்டான். டேவிட் எழுப்பி விட்டாரா இல்லையா? எஸ். நீங்களும் நானும் அப்படிதான் உழுவோம், தேவன் தூக்கிடுவாரு. ஆனா the wicked people will fall and he will never get up. He will disappear. அதுக்கு தான் சில சமயத்துல நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க தெரியுமா? சம்டைம் நம்ம சொல்றோம், ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா, அவன் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கா, அவனுக்கு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. நடக்கும். ஆனா நடந்துச்சு. அவன் என்ன ஆவான்? ஐயோ, என் வாயில சொல்ல மாட்டேன் பாஸ்டர், நீங்க சொல்ல வேண்டாம், பைபிள சொல்லுங்க. வசனம் என்ன சொல்லுது? அவனுக்கு நடந்துச்சு, அவன் எந்திரிக்கவே மாட்டான். அதுக்கு தான் மற்றவங்க ஏதாச்சும் உங்களுக்கு எதிராக செஞ்சுக்கிட்டே இருந்தான்னா, wicked people, let them do. One day God is going to touch. Actually கர்த்தர் விட்டுட்டே வராரு, பச்சை பாதம் பார்க்கல, விட்டுட்டே இருக்காரு. பட்டுன்னு ஒன்று வச்சாரு, குறி உழுவுறது பார்த்திருக்கீங்களா? காணாம அப்படி நடக்கும். நம்ம தேவ பிள்ளைகள் சசத்துல பாவம் செய்வோம், சசத்துல விழுந்துருவோம், சசத்துல இந்த மாதிரி அன்ரைச்சியஸ்னஸ் வாழ்க்கையில வந்துடும். Don't worry, God will lift you up. Go back, run to God. God will lift you up. Run again. The blessing is ours. Okay, வேற என்ன புதுசு வச்சிருக்கீங்க? அந்த மகன் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காரு. புதுசா சொல்லியா? Bad influence. எங்க யாக்கோபு காணாம போயிட்டாரு? யாக்கோபு வா, காலையிலே சொல்லி அவர்கிட்ட சொல்லியா? Bad influence எப்படி? வசனம் வாசி. Proverbs 6 verse 18. A heart that devises wicked plans, feet that make haste to run to evil. என்ன ஆகும்? 19 வாசி. A false witness who speaks lies and one who sows discord among brethren. What will happen? You go back. அது முழுசா வாசிட்டே வரணும். ஓகே, அப்போ அந்த சன் சொல்றது என்னன்னா, don't be என்னது ஐயா 18 கட்ட, a heart that devises wicked plans. தமிழ்ல wicked plans இருதயம் பிளான் பண்ணுது விக்கெட்டான காரியம். ஓகே, நான் எப்போது சொல்லுவேன், சில பேர் முன்னுக்கு எல்லாம் சிரிச்சு பேசுவாங்க, அதெல்லாம் கொனைக்கு வருது. இப்ப நீங்க சொன்னதுக்கு அவங்க சொன்னதுக்கு கொனைக்கு வருதா இல்லையா? சிரிச்சு பேசுவோம், அப்புறம் எப்படி மனசுல we plan wicked. ஓகே, அவன் கையை நசுக்கிடுவோம், உடைச்சிடுவோம். ஏன்னா அவன் ஆர்கன் விளையாடுறான் பாருங்க, உடைச்சிட்டா ஆர்கன் விளையாட முடியாது. அதுல ஒரு சந்தோஷம். நான் சும்மா இதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கிறேன். பல காரியத்தை இப்படியாகத்தான் பிளான் பண்றாங்க. பட் டோன்ட் பிளான். ஓகே, வேற ஏதாச்சும் புதுசா சர்ச்சுக்கு வராம இருக்கிறது, பொத்தை பண்றது, அப்புறம் நம்ம மூஞ்செல்லாம் பார்த்தா ட்ரக் அட்னஸ் மாதிரியா இருக்கு. எல்லாம் பிஞ்சி பூஞ்சி. யாராச்சும் குடிக்கிறவங்க நீ குடிப்பியா?
சாப்பாடு போதை. உலகத்தின் போதை சொன்னியா அல்லது அந்த போதை சொன்னியா? எல்லாம் drunkenness is this drunkenness நே. அவர் சொல்றது வேற. உலக போதை. இவர் சொல்றது தண்ணி போதை. ரெண்டும் போதை தான். ஆனா உலகத்துல அது உலகம் இது உலகம். இந்த உலக போதை என்னது? முத சொன்ன மாதிரி you மணி ஆசை, இந்த ஆசை, அந்த ஆசை, புரியுதுங்களா? ஓகே, இது வந்து குடிச்சு போதையாவது. ஓ, அளவுக்கு மீறி அப்படின்னா ஒரு அளவா குடிக்கலாமா? போதை வராம குடிக்கலாமா, குடிக்க கூடாதா? இல்ல பைபிள்ல போட்டிருக்கு என்னது லிட்டில் வைன் அப்படிதான் போட்டிருக்கு. அவர் வைன் சொன்னாரு, ஆல்கோஹால் சொல்றாரு. வைன் வந்து என்னது? அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, "Pastor, then we can drink wine?" Yes, take the bottle and see it must be 0 alcohol. Then you drink. Pastor, இப்ப அப்படிலாம் விக்கல Pastor, ஒரு 14% கொஞ்சம் தான் இருக்கு. கொஞ்சத்தை போத்தல உடைச்சிருக்கு, குடிக்காதீங்க. Alcohol cannot drink. Wine can drink. As a pastor I am telling you, wine can drink. Wine வந்து fruit juice consider. அந்த அது என்னது? No, wine is wine. Okay, la wine is wine, but no alcohol. There's no such thing as Don't drink. Simple as that. Because Bible says you can drink wine. Yes or not? You'll be drunk. Selvakumar, என்ன சொல்றீங்க? Wine குடிக்கலாமா? Can drink but don't get drunk. Can drink, but don't get Cannot get drunk. அப்ப alcohol குடிச்சா என்ன ப்ராப்ளம்? ஒரு problem இல்லைல்ல? நான் பிரச்சனை சார் குடிச்சாங்க குடிச்சிட்டே இருக்கணும்னு தோணும். No அது போல self-control. செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல. ஓ, அப்ப கண்ட்ரோலா குடிக்கலாம்ன்றீங்க. இதை நீங்களே போய் ஆராய்ந்து பாருங்க. நீங்களே குடித்து எப்படி போதை வராதபடி இருக்க முடியுமா, அதை பழக்கத்துக்கு வராம இருக்க முடியுமா என்று யோசிச்சு சிந்திச்சு காரியங்களை செய்யுங்க. ஒரு போதகர் உங்களை கெடுப்பானு குடிக்கணும்னு நினைக்கிறீங்க, குடிங்க, கும்மாளமா இருங்க. இந்த வசனம் அதாவது கூட்டி கொடுப்பேன் என்று சொன்னார்ல, கூட்டி கொடுக்கிறாரா அல்லது மைனஸ் பண்றாரான்னு வந்து ஓகே. சரி, பல காரியத்தை நீங்க சிந்திச்சீங்க. ஓகே, போன வாரம் நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட சொன்னேன், பிரேயரை வெட்டுறது கர்த்தருக்கு பிடிக்கிறதா பிடிக்காத காரியமா? பிடிக்காது. ஓகே, because God says in 1 Thessalonians, pray without ceasing. prayer வந்து இதை விடக்கூடாது. so prayer is very important. ஓகே, அது டெய்லி நீங்க பைபிளை ரீட் பண்ணணும், ப்ரே பண்ணணும், நீங்க செஞ்சு ஆகணும். ஓகே, you cannot go because it's unrighteousness. இந்த பிசாசானவன் தான் நம்ம வாழ்க்கையில எப்போதும் இந்த மாதிரி காரியத்துல கொண்டு வருவான். இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஓகே, ஐ நோனி. ஓகே, நான் சொன்ன இன்னொன்று, ஆகாரம் வருது. ஆகாரம் வந்தோட நம்ம மனசுலேயே ப்ரே பண்ணிக்கிறோம் சில சமயத்தில். எஸ் நாட் பிகாஸ் we very eager want to eat, we are very hungry want to eat, so we say thank you Jesus. Sorry, don't pray and eat. அதான் வசனம் சொல்லுது, விஷத்தை கலந்து கொடுத்திருந்தாலும், புரியுதுங்களா, அதை நீங்க ஜெபிச்சு சாப்பிடும் போது அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஓகே, இந்த மாதிரி பல காரியங்களை தேவன் நம்மகிட்ட சொல்லிட்டு வர்றாரு. உங்கள்கிட்ட வேற ஏதாச்சும் ஸ்பெஷலாக கேட்க வச்சுக்கோங்க. இன்டர்னல் சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க, இங்கிலீஷ்ல ரொம்ப இங்கிலீஷ் வார்த்தை பேசுறீங்க. இன்டர்னல் டேம்னேஷன் அப்படின்னா என்ன வரும்? எந்த வசனம் சொல்லுங்க? Isaiah chapter 64. Isaiah chapter 64 verse 6 and 7. போடுங்க. Isaiah 64. But we are all like an unclean thing, and all our righteousness are like filthy rags. We all fade as a leaf, and our iniquities like the wind have taken us away. Yet
and there is no one who calls on your name, who stirs himself up to take hold of you. For you have hidden your face from us and have consumed us because of our iniquities. சொல்லுங்க. It's a definition. That is sin. Towards what we are doing is sin. So unrighteous. So when that thing comes in, it separates us from God and His presence. That is the definition. புரிஞ்சுச்சா? நம்மளோட பாவம் வந்து நம்மளையும் கர்த்தரையும் பிரிக்குது. நம்ம பாவத்தினால. இப்போ அன்ரைச்சஸ்னஸ் இருக்கும் பொழுது அந்த பாவம் இது பிடிக்குது. அப்போ நம்ம எது செய்தாலும் அது ஆண்டவர்கிட்ட நம்மளோட இது பலன் நம்ம கிடைக்க போறதில்லை. நம்ம பாவத்திலேயே பிடிக்குது. ஓகே, இவர் ஓவராலா சொல்றாரு, புரியுதுங்களா? When there is unrighteousness in our life, okay, you see, example, I am a pastor, I am running this church. நானு பின்னால உங்களுக்கு தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு வைங்கள, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்டு நல்லா இருக்கு. அப்ப எனக்கு ஒரு எண்ணம் என்னது, நான் கரெக்டா இருக்கேன், ஜெபம் பாவம் செஞ்சாலும் என் தேவன் என்ன சொல்றாரு, நீ ஓடியா ஓடியா, சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. Actually very wrong, very very wrong. You know why the church has been blessed? It's not because of me, because of your prayer. So what will happen to the pastor one day? In hell. என்ன அருமையான சகோதரர், பாஸ்டர் எப்படியாச்சும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு எண்ணமே இல்லை. You see, I also answerable to the Lord. God will reveal. ஆனா என்ன சொல்றாருன்னா, இந்த இவர் சொல்ற மாதிரி சில சமயத்துல இந்த பாவத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனையும் வரல பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், I am right, அந்த பாவத்தை கர்த்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாருன்னு நினைக்கிறோம். We think God is adjusting with us, or God is telling, my son, no problem, keep doing. I know your balaginam, my balan will give you strength, keep doing. அப்படியா? One day, because you are God's child, ஏதோ மூஞ்சி கொடுத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஒரு வாட்டி வெச்சாருன்னு வைங்க ஒரு ஆற, you think God will do or won't do? Will. அதுதான் முக்கியம். Will. God will do. We have seen even speakers, big people falling down. Why? Because of that. So even today I am standing here is because of your prayer. Because there are people praying for the pastor. Pastor is not perfect, but pastor is standing. So தொடர்ந்து ஜெபிங்க, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கணும். Because if I have balaginam or I am doing something wrong, I need to come out of it and be perfect for the Lord. Are you following? Yes. So that is what the Lord is talking today. Okay? So the unrighteousness நம்ம இப்ப பேசுறது ஒரு 6 ஒரு 10 அவ்வளவுதான் இருக்கும். ஆனா there are 100 over. பைபிள்ல நீங்க எடுக்க அது நிறைய இருக்கு. Okay, there is non-stop. குறைவில்லாதபடி நிறைவான என்ன சொல்றது, இந்த அன்ரைச்சஸ்னஸ் இந்த பைபிள்ல இருக்கு. ஓகே, டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமல். பாருங்க, இப்ப தேவ வசனம் வருது, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். I don't think so this is God's commandment lah. Okay, disobedience. Okay, God don't like. ஏன்னா கர்த்தர் பேசினார்னா அவர் பேசுறாருன்னு அர்த்தம். So we need to obey. Okay, but there are lot of things God is revealing from the Bible. நீங்க இதை வாசிக்க எப்பொழுதும் நோட் டவுன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா தேவன் ஒவ்வொரு காரியத்தை உங்களோடு பேசுவாரு. ஓகே, இதுக்கு தான் இந்த என்ன சொல்றது, இந்த அன்ரைச்சஸ்னஸ் வந்து உடனே எல்லாத்தையும் நம்மளால மாற்ற முடியாது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் நம்மளோடு பேசும்போது அதுலேருந்து வெளியே வர தேவன் கிருபை செய்வார். நான் சொல்கிறேன் 100% கர்த்தர் கிருபை செய்வார். ஸோ இந்த வசனத்தை வாசிக்க ஏன்னா நம்மளோட பலகீனத்தை நம்ம அறிஞ்சிருக்கோம். We know
the unrighteousness we are doing. And when we go back to God and say, Lord, நான் போய் ரொம்ப சொல்றேன் ஐயா, எனக்கு அதுல இருந்து விடுதலை கொடுங்க. ஏன்னா you see, God will deliver. அது முடிஞ்சு அது வெளியே வந்தாலும் இன்னொன்று வரும். ஆண்டவரே, எனக்கு இந்த கோபம் உள்ளத்துல ரொம்ப இருக்குயா, திடீர்னு கோபம் வருதுயா, திடீர்னு கோபம் வருதுயா. அதை குறித்து ஜெபிக்கும் போது தேவன் அதுல இருந்து என்னை வெளிவெடுத்துவார். அப்புறம் ஐயா, மற்றவங்களாம் நல்லா பக்கம் பண்ணியிருந்தா எனக்கு உள்ளுக்கு ஒரு ஜெலஸ், ஐ கெட் ஜெலஸ். அவங்க எப்படி நல்லா பக்கம் விட்டுறாங்க, அவங்க எப்படி நல்லா பவுன் போட்டிருக்காங்க, அவங்க எப்படி இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. ஐ ஃபீல் ஜெலஸ். When you start praying, God will deliver you from there. You see, one after one, the deliverance come one after one. Not everything you can come out, oh, I am a perfect. No. ஆனா தேவன் அந்த வசனத்தின்படி தேவன் நம்மளை ஆளுகை செய்யும் போது, when God rules our life, when God is the ruler of our life, all these things will start going one by one, and God will remove it. நீங்க ஒப்பு கொடுத்து வர ஒன்னொன்னா தேவன் அப்புறப்படுத்துவார். Are you following? ஓகே, நான் உங்கள்கிட்ட ஆக்சுவலி இந்த ஒரு பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்களான்னு தெரியாது, இருந்தாலும் உங்கள்கிட்ட கொஞ்சம் அதை பாடி காட்டுறேன். நீங்க அதை வீட்டில் போய் அந்த பாட்டை கொஞ்சம் கேளுங்க. மறந்துட்ட பாருங்க பாட்டை. எத்தனை பேர் இந்த பாட்டை கேட்டிருக்கீங்க? வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன், வழி தெரிந்தும் நான் தொலைந்து போனேன், பாத புரியாம பயந்து நின்றேன். வசனம் புரியுதா அந்த வார்த்தை? I know which route I need to take, but I'm lost and I'm standing. பாத புரியல எனக்கு, பயந்து நிற்கிறேன். ஆண்டவரே, நான் எந்த பாதையில போறது ஐயான்னு. And the verse and the song continues saying 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. Today the Lord is talking to every one of us. You know why? Because the Lord loves us so much. நம்ம தான் தொலைஞ்சு போயிட்டோம். 100 ஆடு காணாம 100 ஆடு இருக்கு, ஆனா 99 கையில இருக்கு, ஒன்னு காணாம போயிடுச்சு. You know, God goes for the one, and I and you are the one. Today the Lord is talking to us and telling, "Bodha enna seek பண்ணுங்க, seek." And God says, நம்ம தொலைஞ்சு போயிட்டோம். Actually நம்ம நல்ல கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம், ஆனா we are a lost soul, and the Lord is telling, "I love you." அந்த பாட்டை நீங்க பாடும்போது ரொம்ப இட்ஸ் a touching song. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, எக்காலமும் காணாத ஏங்கி தவிக்கிற. God is actually எனக்காக ஏங்கி தவிக்கிறார். நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. Actually we think God is already away. The song says no, God is beside us. அந்த வசனத்தை கேட்டீங்கன்னா, அந்த first verse says, சிறந்தவர்கள் கூட்டத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப பேர் இருக்காங்க சிறந்தவர்கள். நீங்க பூமியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் நல்லவங்களா இருக்காங்க. பட் தரம் இழந்த என்ன, தரம் இழந்தனா குறைவுகள் உள்ள என்ன தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். So you and me, we are not perfect people, but God choose us. God has selected us. You know why? Because He loves us. நம்மள்கிட்ட இருக்கிற அந்த உள்ளுக்குள்ள உண்மையை அவர் அறிந்திருக்கிறார். He loves us. ஸோ தேவஜனமே, உங்களையும் என்னையும் தேவன் அவ்வளோ நேசிக்கிறனால அவர் இந்த வசனத்தை இந்த நாளில் நமக்கு கொடுத்து இந்த புது வருஷத்தில் தேவன் சொல்கிறார், மொத்தம் என்னை தேடு, seek me first. முதலாவது என்னை தேடு, என் ராஜ்யத்தை தேடு, என் நீதியை தேடு, சகல ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஒரு சமயம் நீங்க ஆவியில என்ன குறைவில் இருக்கீங்க, அதை நான் சொன்ன அடுத்த வாரம் இந்த ஆவியின் காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். ஏன்னா தேவன் நாங்கள் வசனத்தில் அந்த 31 வாசிக்கும் போது எதை உண்ணுவோம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்ற காரியத்தை, அதில் உள்ள ஆழமான காரியத்தை தேவன் நம்மளோடு பேசுவார். ஸோ கவலைப்படாதீங்க.
தேவன் நம்மளை தேடி வந்திருக்கிறாரு, நமக்காகவே சகல காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறாரு. இந்த புது வருஷத்துல அடியெடுத்து வச்ச நம்ம தேவனோட ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் ஐயா உங்க வசனத்தின் மூலியமாக எங்களோடு பேசியதுக்காக நன்றி. தொடர்ந்து உங்க மகிமையிலே, உங்க வல்லமையிலே வழி நடத்தும், கீழ்ப்படிந்து நடக்கும் பிள்ளைகளாக எங்களுக்கு கிருபை செய்யும் ஐயா. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும் ஐயா, உற்சாகப்படுத்தும் ஐயா. ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவஜனமே, இந்த நாளிலே